இன்றைக்கி வந்து கல்யாண வீடுகளில் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரசம் வந்து வச்சுருக்கேன். நான் செய்முறை கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 4 தக்காளி எடுத்து வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மிளகாய் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6-7 பல், ஒரு பச்சை மிளகா போட்டு அதையும் வந்து ஒரு சுற்று அடிச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தனியாக வச்சுருங்க. இந்த வேக வச்சு தக்காளியில் இருக்கிற தோலை மட்டும் நீக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சது எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளி ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா புளி, புளி தண்ணி அதை ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பெரிய டம்ளரில். இந்த ரசம் வந்து லைட்டாக கொதிக்க விடணுங்க. நல்லா தாராளமாக மல்லித்தழை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.